போதும், படுத்து ரெஸ்ட் எடுத்தது. கொஞ்சம் கொல்லப்பக்கம் போய் 2 கொத்து கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து கொடுங்க. அம்மா சமையல் அறையிலிருந்து சத்தமாகச் சொன்னாள். அப்பா எழுந்தார். பெட்ரூமிலிருந்து பின்பக்கம் போனார். வரும்போது கையில் தளதளவென கருவேப்பிலையுடன் வந்தார். வந்தவர், கல்யாணி கொஞ்சம் காஃபி தரியா என்றார். காலையிலிருந்து 3 காஃபி ஆயிடுச்சு. பித்தம் ஏறும். பழம் நறுக்கி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க, அதட்டலாகச் சொன்னாள் அம்மா. ஊரிலிருந்து லீவுக்கு பிள்ளைகளுடன் வந்திருந்த திவ்யாவால் பொறுக்க முடியவில்லை. அப்பாவை ஏன் இந்த அம்மா விரட்டுறா? கொஞ்சம் மெதுவாக சொல்லக்கூடாதா? கேட்டுவிட்டாள். மெதுவாக சொன்னால் உங்கள் அப்பா கேட்டுடுவாரா? என்ன காஃபி தானே கேட்டார், கொடுக்கக்கூடாதா? அதெல்லாம் கொடுக்காம இல்லை, இப்போ வேண்டாம் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அம்மா. திவ்யா வருடம் ஒரு முறைதான் பிறந்தகம் வருவாள். நடுவில் எப்போதாவது விசேஷம் என்றால் வருவாள். போன முறை வந்தபோது கூட அம்மா இப்படியெல்லாம் பேசி பார்க்கவில்லையே. பொதுவாகவே அம்மா அதிர்ந்து கூட பேச மாட்டாள். அதுவும் அப்பாவிடம் அவள் எதிர்த்து பேசி பார்த்ததே இல்லை. அப்பாதான் வீட்டின் அதிகார மையம். மூக்கு நுனியில் கோபம் காத்திருக்கும். எதையும் பொறுமையாக மெதுவாக சொல்லும் பழக்கமே அப்பாவுக்கு இல்லை. கல்யாணி என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும், போட்டது போட்டபடி ஓடுவாள் அம்மா. பக்கத்து டேபிளில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுக்க அம்மா அடுக்களையிலிருந்து வர வேண்டும். பிள்ளைகள் சின்னவர்களாக இருந்த வரையில் அவர்களும் அப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஓடுவார்கள். சொன்னதை செய்யாவிட்டால் அம்மாவுக்கும் சேர்ந்து திட்டு விழும். ஒழுங்கா பிள்ளை வளர்க்க துப்பில்லையா என்று கத்துவார். திவ்யாவும் திவாகரும் வளர்ந்து கல்லூரி வேலை என்று செல்ல ஆரம்பித்த பின் அவர்களிடம் கடுமையாக அப்பாவால் காட்ட முடியவில்லை. அகப்பட்டவள் அம்மா மட்டும்தான். பாவம், பாட்டி இருந்தவரை இன்னும் மோசம். பாட்டியை பாம்பென்று ஒதுங்கவும் முடியாது, பழுதென்று தாண்டவும் முடியாது. ஒரு நேரம் அம்மாவின் மேல் கரிசனம் காட்டுவாள். நீ ஒருத்தியே எல்லாம் செய்யணுமா? திவ்யாவுக்கு கொஞ்சம் வேலை பழக்கு. இன்னொருத்தர் வீட்டில் வாழப்போறவ, 4 வேலை தெரிஞ்சிருக்க வேண்டாமா என்பாள். மறுநேரம் மகன் சாப்பிடும் நேரம் பார்த்து, ரசத்தில் புளியை கொட்டி வச்சிருக்க, சேனக்கிழங்க காந்த விட்டுட்ட, கடிக்க கூட முடியலை என்பாள். சேனைக்கிழங்கு வதக்கும் போது முருகலா எடு என்று சொன்னதே அவள்தான். கல்யாணி ஒன்றும் சொல்ல மாட்டாள். சொன்னாலும் கணவர்தான் காதில் போட்டு கொள்ள மாட்டாரே. என் மேலே பழி போடறியா என்று மாமியாரின் வம்பு சண்டை நீளும். பிள்ளைகளும் அப்பாவிடம் காட்ட முடியாத கோபத்தையும் எரிச்சலையும் அம்மாவிடம் காட்டுவார்கள். கல்யாணி பொருட்படுத்த மாட்டாள். இது வயதிற்கு உரிய குணம், வளர்ந்தால் மாறிவிடுவார்கள் என்று விட்டு விடுவாள். அப்படி இருந்த அம்மா எப்போதிருந்து இப்படி மாறினாள்? இதையெல்லாம் நினைத்தபடி திவ்யா தம்பியை தேடிப் போனாள். அவன் மொட்டை மாடியில் செல்போனில் மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்தான். அவன் மனைவி பிரசவத்திற்கு தாய் வீடு போயிருக்கிறாள். அக்காவை பார்த்ததும், சரி அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை துண்டித்துவிட்டு, என்னக்கா என்றான். அம்மாவை பற்றி தான் பேச வந்தேன். ஏன், அம்மாவுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? அம்மா நல்லா தான் இருக்கா. அப்பாவை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. ஓ, அதை சொல்கிறியா? அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததிலிருந்து தான் அம்மா இப்படி நடந்துக்கிறா. எனக்கும் கஷ்டமாக இருக்குது. உடம்பு முடியாமல் போய் குணமாகி வந்த மனுஷரை அம்மா சதா விரட்டுறா. கொஞ்சம் இதமாக நடந்துக்கலாம் இல்லை? ஆதங்கத்துடன் சொன்னாள் திவ்யா. நானும் சொல்லிட்டேன் அக்கா, அம்மா காதலையே போட்டுக்கலை, விட்டுட்டேன். இவனிடம் பேசி புண்ணியம் இல்லை என்று திவ்யாவுக்கு தோன்றியது. ஆண் பிள்ளைகள் எப்போதும் அம்மாவுக்குத்தான் சப்போர்ட் செய்வார்கள். மதியம் சாப்பாடு ஆனது. அப்பா தூங்க போய்விட்டார். அம்மா காய்ந்த துணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்தாள். திவ்யா தானும் போய் உட்கார்ந்து மடிக்க துவங்கினாள். ஏதேதோ ஊர்க்கதைகள் பேசிக்கொண்டனர். 4 மணிக்கு அப்பா ரூமில் அலாரம் அடித்தது. என்னம்மா இந்த நேரத்தில் அலாரம் அடிக்குதே என்றபடி அதை நிறுத்த திவ்யா எழுந்தாள். வேண்டாம் இரு, நான் தான் வச்சேன், அப்பா எழுந்து நிறுத்திக்குவார். அப்பா இப்போ எழுந்து என்ன பண்ண போகிறார்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே. இப்போது ரொம்ப நேரம் தூங்கிட்டா ராத்திரி தூக்கம் வராமல் கஷ்டப்படுவார். இது என்ன அராஜகமாக இருக்குது? தூங்குவதற்கு கூட நேர கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கா இந்த அம்மா. அப்பா வந்து கூடத்தில் உட்கார்ந்தார். பேரன்களுடன் சேர்ந்து கேரம் விளையாட ஆரம்பித்தார். பிள்ளைகளுடன் அப்பா சிரித்து பேசுவது திவ்யாவுக்கு பிடித்திருந்தது. அம்மா எப்படி மாறிப்போனாலோ அதுபோல் அப்பாவும் தான் மாறியிருக்கிறார்.
தன் பிள்ளைகளிடம் நடந்து கொண்டது போல வேற பிள்ளைகளிடம் அதட்டுவதில்லை. இருந்தாலும் இப்படி கனிவாக சிரித்து பேசுவது புதிதாகத்தான் இருந்தது. மாலை அத்தையும் மாமாவும் வந்திருந்தார்கள். 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வீடு. மாதம் ஒரு முறையாவது இரு குடும்பங்களும் சந்தித்து கொள்வது வழக்கம். திவ்யாவுக்கு தெரிந்ததுதான். அத்தைக்கு தம்பி மேல் பாசம் அதிகம். தம்பியின் உடல்நிலை சரியில்லாமல் போனதிலிருந்து அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போவாள் அத்தை. திவ்யாவை நலம் விசாரித்தாள். பிள்ளைகள் கையில் கொண்டு வந்த பலகாரங்களை கொடுத்தாள். கொஞ்ச நேரம் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்து விட்டு அம்மா எழுந்தாள். ராத்திரி பலகாரத்துக்கு இட்லி ஊற்றட்டுமா, சேமியா கிச்சடி பண்ணட்டுமா என்று அத்தையை பார்த்து கேட்டாள். ரகுவுக்கு என்ன பண்ணுவியோ அதையே எல்லாருக்கும் பண்ணிடு. ஆனால் அவசரம் இல்லை, உட்காரு. அவருக்கு தினம் ராத்திரிக்கு 2 சப்பாத்தி மட்டும்தான். அத்திம்பேருக்கு பிடிக்காது, இட்லியே ஊற்றிடுறேன் என்றபடி அம்மா உள்ளே போய்விட்டாள். மாமாவும் அப்பாவும் ஏதோ அரசியல் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதையே பார்த்து கொண்டிருந்த அத்தை, உன் அப்பா இந்த அளவு மீண்டு வந்ததே கல்யாணி செஞ்ச புண்ணியம்டி என்றாள். திவ்யாவுக்கும் தெரியும் பக்கவாதம் வந்து எந்த நிலையில் கிடந்தார் என்று. விஷயம் கேள்விப்பட்டவுடன் ஓடி வந்தவள் 2 வாரங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவியாக இருந்துவிட்டுத்தான் போனாள். அப்பா இந்த அளவு தேறிவிட்டது கடவுள் அருள்தான் அத்தை. உண்மைதான், உன் அம்மாவின் முயற்சியும் கொஞ்சம் நஞ்சமல்ல. திவாகரும் அணுவும் சின்னஞ்சிறுசுகள். அதுகளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு ராத்திரியெல்லாம் ஒருத்தியாவே பார்த்துக்குவா. பேசிக்கொண்டிருந்த போதே அம்மா ஒரு பையுடன் வெளியே வந்தாள். நேராக அப்பாவிடம் போய் பையை கையில் கொடுத்துவிட்டு, தெருக்கோடி கடையில் போய் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்துடுங்கோ என்றாள். திவ்யாவுக்கு சுறுசுறுவென்று வந்தது. இவ்வளவு பேர் இருக்கோம்னு பார்க்காம அப்பாவை வேலை வாங்குறாளே. இப்போ தானே திவாகர் வெளியே போனான், அவனிடம் சொல்லியிருக்கலாம் தானே. வேகமாக எழுந்தவள், நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க என்றபடி பையை வாங்கி கொண்டாள். வாசலுக்கு வந்தாள். அத்தையும் உடன் எழுந்து வந்தாள். என்ன திவ்யா, கோபமாக இருக்க போல தெரியுது. பின்ன என்னத்த, உடம்பு முடியாதவர் என்று கூட பார்க்காம அப்பாவை எப்படி வேலை வாங்குறாங்க இந்த அம்மா தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் பெரியவங்க தானே, அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? அத்தை சிரித்தாள். உன் அம்மா தப்பு பண்ணினால் எடுத்து சொல்லலாம். நல்ல மனசோடு அவள் செய்கிறத நாம் ஏன் குறை சொல்லணும்? என்ன சொல்கிறீங்க அத்தை? புரியாமல் பார்த்தாள் திவ்யா. ஒரு காலத்தில் அப்பா உன் அம்மாவை அதிகாரம் செஞ்சான். இப்போ முடியாமல் போனதான உன் அம்மா அதை திருப்பி செய்யறா என்று தானே நினைக்கிற? தன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறாளே இந்த அத்தை என்று அதிர்ச்சியுடன் நோக்கினாள் திவ்யா. உன் அப்பா 3 மாதம் படுத்த படுக்கையாக கடந்தான். அப்புறம் கூட எதையும் கையால் சரியாக பிடிக்க முடியாது. கை நடுங்கும். அடிக்கடி எதையாவது கீழே கொட்டிடுவான். திவாகருக்கு பொறுமை இல்லை. உன் அம்மா செய்வாள். ஆனால் எப்போதுமே பார்த்து பார்த்து செய்ய ஒருவர் இருந்தால் நமக்கென்ன என்ற மெத்தனம் வந்துவிடும். மனைவி என்கிறவள் தன்னை கவனித்துக் கொள்வாள் என்ற மெத்தனம்தான். உன் அம்மா கொஞ்சம் கோபத்தை காட்ட ஆரம்பித்தாள். உன் அப்பாவுக்கு லேசாக பயம் வந்திருக்கணும். உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தான். இப்போவும் அவள் கண்டிப்பாக இருக்கிறதால தான் உன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்கான். உன் அம்மா அப்பாவிடம் இப்படி கடுமையாக நடந்துக்கிறதால தான் வீட்டில் மற்றவங்க உன் அப்பா கிட்ட பொறுமையாக நடந்துக்கிறாங்க. கல்யாணிக்கு உன் அப்பாவோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மரியாதையும் ரொம்ப முக்கியம். பேசும்போதே அத்தையின் குரல் தழுதழுத்தது. அத்தை அம்மாவை புரிந்து கொண்ட அளவு கூட தான் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்தபோது திவ்யாவுக்கு கண்களில் நீர் கோர்த்தது. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.